ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குதா? அப்போது இந்த பவுடரை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. சாயந்தரம் ஸ்கூலு விட்டு வந்ததுக்கப்புறம் பாலில் கலந்து இதை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அவ்வளோ ஹெல்த்தி. குழந்தைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட்டு, நல்லா அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பேனில் 1/4 கப்பு கேஷ்யூ நட்டு, பாதாம், வால்நட்டு இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற விட்டுக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே ஒரு 1/4 கப்பு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையே கடையிலேருந்து வாங்கினாலும் சரி, அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா அதையுமே தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்து ஒரு 10 ட்ரை டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இது சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை டேட்ஸ் சேர்க்கும் போதில் தான் நமக்கு பவுட்ரு நம்ம ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுருக்க முடியும். அதையுமே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி தனியாக செப்பரேட்டாக பவுலுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே பேன்லேயே ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், பம்கின் சீட்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், வாட்டர்மெலன் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு மைல்டு காரத்துக்காக மிளகு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த எல்லா சீட்ஸையுமே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுத்து அதையுமே ஒரு தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்து மக்கானா 1 கப்பு சேர்த்து அதையுமே நல்லா வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எந்த ஆர்டரில் நம்ம அரைக்கணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல நல்ல பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைச்சிடாதீங்க, ரொம்ப அரைச்சிட்டோன்னா எண்ணெய் விட்டுரும். அடுத்து வேர்க்கடலைக்கு தோல் உரித்து அதையுமே 2 சுற்றி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் பின்னாடி. டேட்ஸு, ட்ரை டேட்ஸில் உள்ள சீடு இருக்கும். அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையுமே குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்க்க ரொம்ப ஹார்டாக தெரியும், வறுத்தனால ஈஸியாக அரைப்பட்டுரும். அடுத்து ரோஸ்டர் சீட்ஸை சேர்த்து அதையுமே பவுட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து மக்கானா இதையுமே நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு கிட்ட முழு ஏலக்காய் இருந்தால் நீங்கள் ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு முறை. இதை நீங்கள் பாலில் தான் கலந்து கொடுக்கணும்னு இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் செய்கிறீங்க, இல்லைனா ஏதாச்சும் லட்டு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இதை ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிங்கன்னா 30 நாள் வரைக்கும் இதை தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தி. இங்கே நான் கொஞ்சமாக பாயில்டு மில்க் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரிப்பேர்ட் எனர்ஜி பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். காலையில் இல்லை நைட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்ட டைமில் அதை கொடுத்து பாருங்கள். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பர் ஹெல்த்தி லட்டு பார்க்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி மாவு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். 1/2 கப்பு பாதாமும் முந்திரியும் கலந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுட்டு அடுத்து அதே கடாயிலேயே 1/3 கப் டெசிகேட்டட் கோகோனட் நான் சேர்த்துருக்கிறேன். இது சூப்பர் மார்க்கெட் கடையிலேயே நமக்கு கிடைக்கும். டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்தாதான் நமக்கு லட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 1/2 கப்பு கோதுமை மாவு நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. கலருமே லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்த நட்ஸை சேர்த்துட்டு கூடவே வாசத்துக்காக 2 ஏலக்காய் சேர்த்து ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த டெசிகேட்டட் கோகோனட், அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இங்கே துருவி நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். இல்லைனா ஜாகரி பவுடராக உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் அதையே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைக்காமல் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா நட்ஸ்லேருந்து எண்ணெய் விட்டுரும். இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதை லட்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டு பிடிச்சு பாருங்கள். அழகாக பிடிக்க வரும்.
இது தாராளமாக நீங்கள் எல்கேஜியிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுத்து விடலாம். இல்லைனா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, வயிற்றுக்கு ஒன்றுமே செய்யாது. இதுலேயே நீங்கள் ராகி மாவு கோதுமை மாவு கலந்து கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை மில்லட்ஸ் மாவு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ரொம்ப குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். அப்படின்னா தான் அவங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு முடிப்பாங்க. அவ்வளோதான். இது கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.